உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள பரஸ்பர வரியிலிருந்து விவேக கைபேசிகள், மடிக்கணினிகள், கணினி சில்லுகள் மற்றும் மின்னியல் உபரிப்பாகங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இறக்குமதி செய்யும் அனைத்து மின்னியல் பொருட்களுக்கும் அது பொருந்தும் என அமெரிக்க எல்லை பாதுகாப்பு மற்றும் சுங்கத்துறை வெளியிட்ட நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 5 முதல் அமெரிக்காவுக்குள் நுழைந்த அல்லது சரக்கு கிடங்கிலிருந்து வெளியேறிய பொருட்களுக்கு இந்த வரி விலக்கு கிடைக்கும். சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு குறைந்தது 145 விழுக்காட்டு வரியை விதிப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி காட்டிய மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹார்ட் டிரைவ் எனப்படும் வன் தட்டுகள் மற்றும் கணினி செயலிகள் உட்பட விலக்கு அளிக்கப்பட்ட பல தயாரிப்புகள் பொதுவாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுவதில்லை. எனவே பிரபலமான உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கான அமெரிக்க பயனர்கள் மீதான செலவு தாக்கத்தை குறைப்பதற்கே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. உற்பத்தியை மீண்டும் அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியே இந்த கூடுதல் வரி விதிப்பு என ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நிச்சயம் பல ஆண்டுகள் ஆகும். பரஸ்பர வரி என்ற பெயரில் தனது அதிரடி அறிவிப்பால் உலக சந்தையை ஆட்டம் கண்டதால் சீனா தவிர்த்து மற்ற 75 நாடுகளுக்கும் அதனை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் இடைநிறுத்தம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.